என்னோட லேப்டாப்க்கான ரேமை நானே செக் பண்ணி பார்த்து வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான கண்டென்ட் மட்டும் தான். டூ அட் யுவர் ஓன் ரிஸ்க். க்ரூஷியல் பிராண்ட்ல DDR4க்கான ரேம் நான் வாங்கியிருக்கேன். உங்களோட DDR3 4ன்றதை பார்த்துக்குங்க. அண்ட் 2666 MHz 1.2 வோல்ட் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ 8GB 2 வாங்கியிருக்கோம். 2 ஸ்லாட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லேப்டாப் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாமே எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய ரேமை வந்து வெளியே எடுத்துடலாம். இது ஆல்ரெடி இருந்திருக்கக்கூடிய 4GB ரேம் 2666 MHz. இது வந்து பாத்தீங்கன்னா 2666 V போட்டிருப்பாங்க. அந்த V அப்படின்றது MHz தான். ஸோ இதுல M.2க்கான ஸ்லாட்டுமே இருக்கு. M.2 NVMe சப்போர்ட் இருக்கு. அதுவுமே நான் கூகுள் செக் பண்ணிட்டேன், எல்லாமே கிளியரா. இப்போ இந்த 2 ரேமை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட மாடல்ல கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஸோ ஸ்லாட் வந்து 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதிகபட்சமா எவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்க மாடலுக்கு வந்து செக் பண்ணிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னோட 16GB தான் அதிகபட்சம் எக்ஸ்பெண்டபிள். ஸோ அதை நான் அப்கிரேட் பண்ணியாச்சு. அண்ட் இதுல கூலர் ஃபேனுக்கான எரர், பேட்டரிக்கான எரர் எல்லாமே ஷோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஃபியூச்சர்ல இது எல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு நமக்கு ரேம் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 16GB அப்படின்றது காட்டுது பாருங்க. ரியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது NVMe SSD மாத்தின பிறகுதான் கண்டிப்பா கிடைக்கும்.